மதுரை வண்டியூரில் முருக பக்தர்கள் மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் பார்த்து ரசித்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் முருகன் மாநாட்டில் பெரியார், அண்ணா ஆகியோர் பற்றி வெளியிடப்பட்ட வீடியோவிற்கு அதிமுக IT விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும். பெரியாரையே இழிவுபடுத்திய திமுக அதிமுகவுக்கு பாடம் எடுக்க எந்த அருகதையும் இல்லை. அவலமே உருவான ஒரு ஆட்சியை நடத்தும் ஸ்டாலினின் திமுக அதை பற்றி நாங்கள் நாள்தோறும் தெரிவிக்கும் மக்களின் குரலான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் டேக் டைவர்சன் என்று தனது வழக்கமான பாணியில் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை அள்ளி தெளித்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என எண்ணுகிறது. திராவிடத்தை அழிக்க முருகாவா என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்து விடுமா? திராவிடம் என்ற கொள்கையை தான் யாராவது அழித்துவிட முடியுமா? திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாட்டை சிரித்துக் கொண்டிருக்கும் உயரிய கொள்கை நெறி. மக்களுக்கான ஒரு கொள்கையை யாரால் வீழ்த்த முடியும்? திமுகவின் இந்த விஷம பிரச்சாரம் நம் திராவிட கொள்கையே இன்செக்யூராக காட்டக்கூடிய ஒரு மோசமான நரேட்டிவ். இதை செய்வதற்கு திமுக வெட்கி தலை குனிய வேண்டும். அரசியல் செய்கிறோம் என்ற பெயரில் திராவிடத்தை வலுவற்ற கொள்கை போல கட்டமைக்க முயலும் திமுகவின் சதி செயல் கடும் கண்டனத்திற்குரியது. பெரியார், அண்ணாவின் வாழ்வியல் புறத்தில் தலை தோங்கி நிற்கும் கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா என்ன? இல்லை. அப்படி நடக்கத்தான் அதிமுக விட்டு விடுமா? திராவிட கொள்கை எங்கள் குருதியில் கலந்த ஒன்று. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் நெறிப்படி வாழ்பவர்கள் நாங்கள். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக என்பதால் தான் கடவுள் பக்தியை பறைசாற்ற அமைப்பு ரீதியாக நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக ரீதியாக வாழ்த்து தெரிவித்தார். எங்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டனரே தவிர எந்தவித அரசியல் நோக்கத்திலும் அல்ல. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். அதே போல அந்த மாநாட்டில் பெரியார், அண்ணா ஆகியோர் பற்றி வெளியிடப்பட்ட வீடியோ என்பது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கு அதிமுக சார்பில் எங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் அப்படிப்பட்ட வீடியோ வெளியிட்டதாக எங்கள் கவனத்திற்கு வரவோ நாங்கள் யாரும் பார்க்கவோ இல்லை. மாநாடு முடிந்த பிறகே இது பற்றிய செய்திகள் வாயிலாகத்தான் நாங்களும் அறிந்து கொண்டோம். சாதியின் பெயரால் மக்கள் பிரிவுண்டு இருக்க அந்த சாதிக்கு மூலமாக கடவுளை வைத்து சிலர் அரசியல் செய்ய அந்த அரசியலை எதிர்க்கவே கடவுள் மறுப்பு கொள்கையை ஆயுதமாக ஏந்தினார் பெரியார். பெரியாரின் கோபம் எப்போதும் கடவுள் மீது அல்ல, மாறாக கடவுளின் பெயரை சொல்லி சிலரின் தவறான அரசியலால் ஏற்பட்ட கொடும் சாதிய பேதங்கள் மீதுதான். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என அரசையும் மதத்தையும் தெளிவாக வேறுபடுத்தி செக்குலரிஸ்ட் அரசியலை முன்னெடுத்தவர். நாங்கள் பெயரில் மட்டுமல்ல, எங்கள் நெஞ்சங்களிலும் தாங்கும் இதய தெய்வம் அண்ணா. பெரியார், அண்ணா ஆகியோரின் கொள்கை பார்வையை தன்னகத்தே கொண்டு வலுவாமல் இயங்கும் அதிமுகவிற்கு அவதூறும் ஆபாசமும் மட்டுமே கொள்கையாக கொண்ட திமுக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.